திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் அம்மோனிய வாயு கசிவு ஏற்பட்டதில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து நேரிட்டது எப்படி என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய கன்னிகை பேரம் என்ற கிராமத்துல ஒரு தனியாருக்கு சொந்தமான கடல் உணவுகள் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் நேற்று மதியம் அம்மோனிய வாயு வெளியாகி தற்போது வரை 6 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டோர் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் அவசர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தொழிற்சாலையில கடல் உணவுகளான மீன், இறால் போன்றவற்றை பதப்படுத்தி அவற்றை பேக் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதற்காக உள்ளூர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகிறார்கள். இரவு பகல் என சுழற்சி முறையில அவர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக இந்த தொழிற்சாலையின் முதல் தளத்திலே அவர்களுக்கான அறைகள் இருக்கின்றன. நேற்று மதியம் அவர்கள் முதல் நாள் இரவு பணி முடித்துவிட்டு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும், அவர்களுக்கு அறைக்கு அருகேவே இந்த குளிர்சாதன பெட்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அமோனியா கேஸ் சிலிண்டர்கள் இருக்கின்றன. 80 கிலோ எடையுள்ள அந்த சிலிண்டர்கள் முதல் தளத்தில் இருக்கிறது. கீழே 1500 கிலோ உள்ள இந்த அமோனியா சிலிண்டர்கள், வாயு சிலிண்டர்கள் இருக்கின்றன. இந்த 80 கிலோ சிலிண்டர்ல தான் கசிவு ஏற்பட்டு இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக வாயு அருகே கூடிய அறைகளுக்கு பரவியதாகவும், அப்போது உறங்கிக் கொண்டிருந்த அந்த இளம் பெண்கள் 20லிருந்து 25 கூடிய இளம் பெண்கள் எல்லாருமே புலம்பெயர் தொழிலாளர்கள், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த வாயிலும் மூக்கிலும் ரத்தங்கள் வெளியே இருக்கிறது. குறிப்பாக அமோனிய வாயு சுவாசத்தினால் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் மூலமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களிடம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு 6 பேர் வரை அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இரவு பணி பார்த்துவிட்டு அவர்களுக்கான அறையில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் வெளியேற முடியாமல் தூக்கத்தில் சுவாசித்தாலும் மிகவும் பாதிப்பு உள்ளதாகவும், பெண்கள் தங்கியிருந்த அந்த அறைக்கு அருகவே இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் விரைவாக பரவி தூக்கத்தில் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனுக்கு பதிலாக அமோனியாவை சுவாசித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வாழ்வுகள் தீயணைப்பு துறையினால் சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் மாடியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 80 கிலோ கொண்ட இந்த அமோனியா சிலிண்டர்ல தான் இந்த வாயு வெளியானதாகவும் தீயணைப்புத்துறை விசாரணைகளும் தெரிய வந்திருக்கு. அதன் மூலமாக இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீழ்த்தளத்தில் 1500 கிலோ எடை கொண்ட 3 சிலிண்டருக்குள்ள அமோனியா வாயு சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவேற்கப்பட்டு அவற்றையும் சரி செய்யக்கூடிய பணிகள்ல பத்திரமாக வெளியேற்றி அந்த டேங்கர் மூலமாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமோனியா கேஸ் டேங்க் சரியாக பராமரிக்காமல் இருந்ததுனாலும் தொழிற்சாலைக்குள்ளே தொழிலாளர்கள் தங்க வைத்து உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த வாயு வெளியேறி தூங்கிக் கொண்டிருந்த அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இளம் பெண்கள் சுவாசித்ததன் காரணமாக இந்த மரணங்கள் ஏற்பட்டிருப்பதும், உடல்நிலை பாதிப்பு அதனால்தான் அதிக அளவு ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக எஃப்ஐஆரில் பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், நீங்க தொடரலாம். பெரியபாளையம் கன்னிகை பேரில் தனியார் கடல் உணவுகள் ஏற்றுமதி நிறுவனத்துல நேற்று அமோனியா கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக 2 பிரிவின் கீழே திருவள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரியபாளையம் காவல்துறையினர் இந்த வழக்குகளை பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிராம நிர்வாக அலுவலக்கூடிய சிவசங்கர் என்பவர் இந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும், அமோனியா கேஸ் டேங்க் சரியாக பராமரிக்காமலும் தொழிற்சாலைக்குள்ளேயே தொழிலாளர்களை தங்க வைத்து உயிரிழப்பு மற்றும் காயம் ஏற்பட காரணமாக இருந்த உரிமையாளர் மற்றும் மனிதவள மேலாளர் உள்ளிட்ட பலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த புகார்ல கிராம நிர்வாகிகள் கொடுத்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொழிற்சாலை உரிமையாளர் கூடிய தண்டனைப்படி சேர்ந்த ஜோசப் மோகன், ராயபுரத்தை சேர்ந்த ஜோசப் ஜெகன்
உள்ளிட்டவர்கள் மீதும் அதே போல மேலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்னும் சிலரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 105 BNS சட்டப்பிரிவு கொலைக்கு நிகராகாத உயிரிழப்பு சம்பவங்களை ஏற்படுத்துதல், மற்றொன்று 125 BNS இந்த பிரிவின்படி பிறரின் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கும் செயல் செய்தல் ஆகிய 2 பிரிவின் கீழ வழக்குகள் செய்யப்பட்டு உரிமையாளர்கள் 2 பேரும் மற்ற மேலாளர் ஒருவர் என 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தினாலும் இந்த விபத்துகள் ஏற்பட்டு இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 6 நபர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக சிகிச்சைகளை 60க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.